சிந்தாமணிய வச்சு சந்திராவோட கடைய காலி பண்ணது ரோகிணி தான்னு சீக்கிரமாவே மீனாவுக்கு தெரிய வந்து ரோகிணிய ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏங்க, காலையில யாரையும் போய் அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்படி எங்க தாங்க என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மீனா கேட்க, இங்க பாரு மீனா, உன் அம்மாவோட கடையை வேற எடுத்துட்டு போயிட்டாங்களே, அதனால அந்த கடையை எடுக்க வச்சதுக்கு யாரு காரணம்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அதனாலதான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கும் புரியுதுங்க. நான் தான் சொன்னல, சிந்தாமணியா தான் இருக்கும்னு அப்படின்னு மீனா சொன்னதும் எனக்கும் தெரியுது. அந்த சிந்தாமணி வேலையா தான் இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம ஆதாரபூர்வமா ஒரு உண்மையை கண்டுபிடிச்சா தானே சிந்தாமணி மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் அம்மாவோட கடைய நம்ம மறுபடியும் கொண்டு வர முடியும். அதுக்காக தான். சரிங்க, அதுக்காக இப்போ எங்க போய்கிட்டு இருக்கீங்க? அதான் மீனா, கார்ப்பரேஷன்காரங்க வந்து தானே அத்தையோட கடையை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால கார்ப்பரேஷன் ஆபீஸுக்கே போய் யாரு தான் அப்படி அத்தையோட கடை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு நாம விசாரிப்போம். அப்படி ஏதாவது விசாரிக்க வந்ததுன்னா, அந்த சிந்தாமணின்னு நமக்கு தெரிய வந்ததுன்னா, அதுக்கப்புறம் அந்த சிந்தாமணிய நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கையோட இங்க கார்ப்பரேஷன் ஆபீஸுக்கு வராங்க. முத்து இங்க உள்ள வந்ததும் அங்க இருந்த கார்ப்பரேஷன் ஆளை பார்த்ததும், சார், என் பேர் முத்து சார். என் அத்தையோட கடைய, அதாவது என் மனைவியோட, அவங்களோட அம்மாவோட கடைய பொன்னியம்மன் கோவில் வாசல்ல போட்டுக்கிட்டு இருந்த பூக்கடைய எடுக்க சொல்லிட்டாங்க சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களோட அன்றாட வருமானமும் அதுதான் சார். தயவு செஞ்சு அந்த கடையை மறுபடியும் கொடுத்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து கேட்க, இங்க பாருங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கடை மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கடையை நாங்க அப்படியே விட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நாங்க பப்ளிக் எதிரா பண்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் அந்த கடையை தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல அந்த கடை மறுபடியும் அங்க வராது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் ஆள் சொன்னதும் உடனே மீனவோ, இல்ல சார், இது ஏதோ சதி வேலை மாதிரி இருக்கு. என் அம்மா ரொம்ப வருஷமா இந்த கடையை வச்சுதான் சார் எங்களுக்கும் சாப்பாடு போட்டு எங்களையும் வளர்த்தாங்க. அப்படி இருக்க ஒரு பெரிய தொழில நீங்க இப்படி முடக்கிட்டா எப்படி சார்? எங்க அம்மா நொந்து போயிருக்காங்க சார். சார், அப்படி யார் சார் என் அம்மாவோட கடை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, அதெல்லாம் தெரியாதுப்பா. யாரு என்னன்னெல்லாம் விசாரிக்க முடியாது. 4-5 பேரா வந்தாங்க. இந்த மாதிரி அந்த ஏரியால அந்த கோவில்ல கடைய போட்டு அந்த கடையில கெட்டுப்போன பொருள் எல்லாம் விக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்க. சோ பப்ளிக் சொல்லும்போது நாங்க அமைதியா இருக்க முடியாதுல. அதனாலதான் கடையை தூக்கிட்டோம். முதல்ல கிளம்புமா, எனக்கு 1008 வேலை இருக்கு. உங்ககிட்ட விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் மீனாவையும் அங்க இருந்து வெளியே அனுப்புறாங்க. வெளியே வந்த முத்து, என்ன மீனா, இவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு பார்த்தா கடைசியில யாரு என்னன்னு நமக்கு இப்ப வரைக்கும் தெரியல அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அங்க முத்து கிட்ட ஒருத்தர் வராரு. வந்தவரு இங்க முத்துவை பார்த்து, என்ன சார், ரொம்ப நேரமா நீங்க 2 பேரும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உள்ள சார் கிட்ட ரொம்ப நேரம் பேசுனீங்க. இப்போ வந்து வெளியவும் ரொம்ப நேரம் நிக்கிறீங்க. என்ன சார், ஏதாவது விஷயம் தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் கேட்க, இங்க மீனா இருந்துகிட்டு, சார் நீங்க? நான் தான் இந்த ஆபீஸ்ல எடுபொடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஃபைல் வேணும்னும் போது எடுத்துட்டு கொடுப்பேன் போவேன். என்னம்மா, ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? கேளுமா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தவர் சொன்னதும் இங்க முத்து இருந்துகிட்டு, சார், நீங்களே கடவுள் மாதிரி எங்க கண்ணுக்கு தெரியுறீங்க. எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது சார். நேத்து யாரோ கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி பொன்னியம்மன் கோவில் வாசல்ல கடை போட்டிருக்க கடைய எடுக்க சொல்லி இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருந்தாங்களாம். அதனால என் அத்தையோட கடைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த பொழப்பும் கெட்டு போச்சு. அது யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியணும் சார். அதுக்காக இங்க வந்தோம். ஆனா உள்ள இருக்கிறவரு என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, உடனே அங்க இருந்தவரோ, அது எப்படிப்பா சொல்லுவாங்க? ஏன்னா பணம் பத்தும் செய்யும்ல. நேத்து ஒருத்தன் யாரோ சூட்கேஸ்ல பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து, இந்த மாதிரி பொன்னியம்மன் கோவில் வாசல்ல கடை போட்டிருக்கவங்கள அந்த கடையை எடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு இதை விட பல மடங்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களும் சொன்னாங்க. அந்த ரவுடிங்க மட்டும் சொல்லலப்பா, கூட ஒரு பொம்பளையும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவர் சொன்னதை கேட்டதும் இங்க மீனாவோ, சார், என்ன சார் சொல்றீங்க? ஒரு பொம்பளையா? அட ஆமாமா, இந்த காலத்துல பொம்பளைங்க கூட ரவுடிங்க கூட சேர்ந்துக்கிட்டு தானே கூட்டணி வச்சுக்கிறாங்க. அதனாலதான் அந்த பொம்பளையும் தான் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும், மீனா, முதல்ல உன் போன்ல அந்த சிந்தாமணி போட்டோ ஏதாவது இருக்கா பாரு, அதை எடுத்து இவர்கிட்ட காட்டு அப்படின்னு முத்து சொன்னதும் இங்க மீனாவோ சிந்தாமணி போட்டோவை எடுத்து அங்க இருந்தவர்கிட்ட காட்ட,
ஆமாமா, இந்த பொம்பள தான். இந்த பொம்பளையும் கூட 2, 3 பேரும் வந்தும் தான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்ததும் இல்லாம, பணத்தையும் குடுத்தாங்க. வேற என்ன பண்ணுவாங்க இவங்களும்? பணத்த வாங்கி வச்சுக்கிட்டு, அவங்க கீழ வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவர் சொன்னத கேட்டதும், மீனாவுக்கும், முத்துவுக்கும் அதிர்ச்சி ஆகுது. மீனா, நீ சொன்னது சரியா தான் போச்சு. அப்போ இந்த கேடு கெட்ட வேலைய பார்த்துருக்கிறதே அந்த சிந்தாமணி தான். நீ முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அழைச்சுக்கிட்டு கார்ல முத்து நேரா இங்க பார்வதியோட வீட்டு வாசலுக்கு வராரு. வந்த முத்துவை பார்த்து இங்க மீனா இருந்துகிட்டு, என்னங்க, எதுக்காக இப்போ பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மீனா, இங்க தான் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ற. அந்த சிந்தாமணி இங்க அம்மாவோட யோகா கிளாஸ்ல இங்க யோகா பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, கண்டிப்பா அந்த சிந்தாமணி வெளியே வரும். வெளியே வரதும் இல்லாம அதோட ஆளுங்க கிட்ட அந்த கடைய பத்தி ஏதாவது பேசும். அப்படி பேசும்போது நாம மறைஞ்சிருந்து வீடியோவை எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா அத்தையோட கடையை நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பெரிய திட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க 2 பேரும் கார்ல மறைஞ்சிருந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே சிந்தாமணி வெளியே வராங்க. வெளியே வந்ததும் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா தனக்கு தெரிஞ்ச ரவுடிங்க கிட்ட போய் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா, நாம நேத்து போய் அந்த ஆபீசர் கிட்ட பேசிட்டு வந்துமே, போய் அந்த கார்ப்பரேஷன் காரனுங்களா அந்த கடையை எடுத்தானுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேச, உடனே அங்க இருந்தவனுங்களோ, அக்கா, அதெல்லாம் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டானுங்க. அந்த பூக்கடையை மட்டும் எடுக்கல, பக்கத்துல இருந்த கரும்பு ஜூஸ் போடுற அந்த மிஷினையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. குடும்பமே கத்தி கதறி அழுதுச்சான். ஆனா ஒருத்தர் கூட என்ன ஏதுன்னு கேட்காம எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு வந்து அங்க கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல வச்சிருக்காங்க. இனி யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பா அந்த பொருளுங்களை அவங்க கிட்ட திருப்பியே கொடுக்க மாட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரவுடிங்க சொன்னதும் சிந்தாமணிக்கோ ரொம்ப சந்தோஷமாகுது. அக்கா, நான் ஒன்னு கேட்பேன், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. ஆமா, அந்த கோவில்ல வாசல்ல கடை போட்டிருக்கிறது உனக்கு யாருக்கா? இது வரைக்கும் அந்த பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எதுக்காக தேவையில்லாம அந்த பொம்பளையோட கடையை போய் நீங்க எடுக்க பார்த்திருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டியேக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரவுடி கேட்டதும், அடேய், நான் எங்கடா பண்றதா இருந்தேன். எனக்கு ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி அந்த பூக்கடையை எடுத்தா உனக்கு நான் பெரிய ஆர்டர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போனா போது இந்த ஒரு உதவியை பண்ணுவோன்னு சொல்லிட்டு, எனக்கும் அந்த மீனாவை பிடிக்காதுல்ல, அதனால தான் நானே இதுல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நல்ல வேலை, இப்போ அந்த மீனா திக்கி திணறி அம்மாவோட கடையை எப்படி வெளியே மீட்டு கொண்டு வரலான்னு போராடிக்கிட்டு இருப்பா. எப்படியோ அந்த கடை ஒழிஞ்சதுல அதுவே நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சிந்தாமணியும் இங்க ரவுடிங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறத மறைஞ்சிருந்து முத்துவும் மீனாவும் கேட்டுடுறாங்க. என்னங்க, அப்போ நாம நினைச்சது உண்மைதாங்க. இந்த சிந்தாமணி தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கு. இது ஏங்க இப்படி நடந்துக்குது? நான் அப்படி என்னங்க இந்த சிந்தாமணிக்கு பண்ணேன்? மீனா, ஒருத்தவங்களோட வளர்ச்சி பிடிக்கலனா கண்டிப்பா இப்படியே தான் நிறைய பிரச்சனை வரும். அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா, அந்த சிந்தாமணி சொன்னத நீ ஒன்னு கவனிச்சியா? என்னங்க, யாரோ சொல்லிதான் இந்த வேலையை இந்த சிந்தாமணியே பண்ணிருக்கு. அப்போ யார் சொன்ன வேலையா இருக்கும்? அதை நாம கண்டுபிடிக்கணும். சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எப்படி நாம கண்டுபிடிக்க முடியும்? வேற வழியே இல்ல. இப்போ நம்ம இவங்க 2 பேரும் பேசிக்கிறத நம்ம தான் வீடியோ ஆதாரமா எடுத்து வச்சிட்டோம்ல. இப்பவே இதை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு காட்டணும்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு இந்த சிந்தாமணிய லாடம் கட்டுவாங்க. கட்டுற கட்டுல வெளுத்து வாங்கினா அந்த சிந்தாமணியே யார் சொல்லி இந்த மாதிரி பண்ணுச்சுன்னு சொல்லி உண்மை வெளியே வரும். நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அழைச்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இன்னொரு பக்கம் விஷயத்த இங்க மீனா சீதா கிட்ட சொல்ல, சீதாவோ அங்க அருணுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. என்னங்க, மாமாவும் அக்காவும் அம்மாவோட கடையை எடுக்கிறதுக்காக யாரெல்லாம் திட்ட போட்டாங்களோ அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இப்போ ஆதாரத்தோட அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்களாம். நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இங்க அருணுக்கு சொல்ல, அருணுக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னது, நாம இந்த விஷயத்த முடிச்சு எப்படியாவது அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், சீதா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அந்த முத்துவை இந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கலான்னு பார்த்தா கடைசியில அந்த முத்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டானா? அப்படி என்ன உண்மையை கண்டுபிடிச்சிருப்பான்? இல்ல, இதை நாம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. முத்துவும் மீனாவும் வீடியோ ஆதாரத்தோட இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததும் இங்க இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார், என் அத்தையோட கடையை கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க சார். எவ்வளவோ கேட்டும் எந்த பதிலும் இல்லை. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு சார்.
அத ஆதாரத்தோட நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, அங்க இருந்த இன்ஸ்பெக்டரோ, என்ன சொல்ற முத்து? அப்படியா? எங்க அந்த ஆதாரத்த காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்த காட்ட, இங்க சிந்தாமணி தன்னோட அடியாட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கேட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல அங்க சீதாவும் அருணும் ஸ்டேஷனுக்கு வர, மீனா கிட்ட இங்க சீதா இருந்துகிட்டு, அக்கா இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? நான் வேணா இவரை வச்சு ஏதாவது பேச சொல்லட்டுமா? இல்ல, அதான் ஆதாரத்தோட நாங்க வந்திருக்கோங்களே, கண்டிப்பா அந்த சிந்தாமணிய சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த இன்ஸ்பெக்டரோ, வா அருண், என்ன நீ கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைய உன் சகல கண்டுபிடிச்சிருக்காரே, அப்போ முத்து நீயும் சிபிஐ வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு, எங்களுக்கு வேலை கம்மியாயிடும் போல இருக்கு. சரி சரி, நாங்க ஆக வேண்டியதை பார்த்துக்கிறோம். சரி, எந்த கார்ப்பரேஷன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, முத்துவோ அடையாளம் காட்ட, இங்க கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல நேரா இன்ஸ்பெக்டரோட முத்து போறாரு. அங்க போனதும் இவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் அந்த சிந்தாமணியால கடையை காலி பண்ண வச்சிருக்காங்கங்கிற உண்மை அங்க எல்லாருக்கும் தெரிய வந்து, உடனே அங்க கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டயும் பேசி ஒரு வழியா சந்திராவோட கடைய மீட்டு கொடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான் அப்படின்னு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு, இங்க இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை வச்சு சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணி இங்க ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு வராங்க. வந்த சிந்தாமணி இங்க இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார், இப்போ எதுக்காக சார் என்னை எந்த காரணமும் இல்லாம இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் வராதுமா இங்க சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த இன்ஸ்பெக்டரோ, ஏய் சிந்தாமணி, நீ இன்னமும் திருந்தவே இல்லையா? அடியாட்களை வச்சு ஆளுங்களை அடிக்கிறது, அடுத்தவங்க பொழப்புல கெடுக்கிறது, இப்படியே தான் சுத்திக்கிட்டு இருக்க. இது பத்தாதுக்குன்னு பாவம் அப்பாவி அந்த பொம்பளை ஏதோ அங்க கடை போட்டிருக்குன்னு பார்த்தா அந்த கடையவே எடுக்க வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்த்து இங்க இன்ஸ்பெக்டர் கேட்க, உடனே இங்க மீனாவோ, ஏய் சிந்தாமணி, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மோதறதா இருந்தா நேருக்கு நேர் என்கிட்ட மோது, அதை விட்டுட்டு எதுக்காக அம்மாவோட கடையை போய் நீ எடுக்க வச்சிருக்க? நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா? ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்க, உடனே முத்துவோ இங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார், சிந்தாமணி மட்டும் இந்த கடையை எடுக்க வச்சதுக்கு காரணமே கிடையாது சார். இந்த பொம்பளை வேற யாரும் சொல்லிதான் என் அத்தையோட கடையை எடுக்க வச்சிருக்கு. அதனால அது யாருன்னு சொல்லி எங்களுக்கு விசாரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, உடனே இன்ஸ்பெக்டரோ, ஏய் சிந்தாமணி, அதான் முத்து கேக்குறாருல, உண்மையை சொல்லு. யார் சொல்லி நீ அந்த சந்திராவோட கடையை எடுக்க பார்த்திருக்க? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இங்க சிந்தாமணியை பார்த்து ரொம்ப கோபத்தோட கேட்க, உடனே சிந்தாமணியோ இங்க மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, அந்த ரோகிணி வேற எதுவுமே சொல்லாதன்னு சொல்லுச்சே, இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் இவ்வளோ கோவமா கேக்குறாரு, நான் எப்படி உண்மையை சொல்லாம மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரோ, ஏ சிந்தாமணி, நாங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்ன லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு உன்னை வெளுத்து வாங்கணுமா? உண்மையை சொல்றியா இல்ல உள்ள போய் கம்பி என்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் மிரட்ட, இல்ல இல்ல சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். இதை எல்லாத்தையும் பண்ண சொன்னதே இவங்க வீட்ல இருக்க அந்த ரோகிணி புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே அங்க இருந்த சந்திராவோ, என்ன மீனா, இந்த சிந்தாமணி என்னமோ ரோகிணி சொல்லிதான் இப்படி பண்ணன்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சந்திரா சொல்ல, அம்மா, எனக்கே ஒன்றும் புரியல, எதுக்காக ரோகிணி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே முத்துவோ சிந்தாமணியை பார்த்து, என்ன நீங்க தப்பிக்கலாங்கிறதுக்காக நீங்க பார்லர் அம்மாவை கோத்து விட்டுட்டு அப்படியே தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, உடனே சிந்தாமணியோ, இங்க பாருப்பா, உன் பேரு முத்து தானே? சரி சரி, நான் வந்து அந்த ரோகிணி புள்ள சொல்லிதான் இப்படி பண்ணேன். நீ வேணும்னா அந்த ரோகிணியவே கேட்டுக்கோ. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் புடிச்சு கொடுக்குறேன், எப்படியாவது அந்த மீனாவை திசை திருப்பணும். என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, எப்படியாவது அவங்க அம்மா கடையை தூக்க வை, அதுக்கு பதிலா உனக்கு ஒரு பெரிய ஆர்டரை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சிச்சு. சரி, நமக்கும் பெரிய ஆர்டர் வருதே, எப்படியாவது நம்மளும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி அந்த ஆர்டரை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, நானும் ஏற்கனவே எனக்கு மீனாவை பிடிக்காது, அதனால நானும் சரின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, உடனே முத்துவோ, அடைச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அந்த பார்லர் அம்மா தான் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு நீயும் இப்படி அடுத்தவங்களோட தொழிலை கெடுத்து அடுத்தவங்க வயித்துல அடிச்சுட்டு
இப்படி பொழைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு முத்து சிந்தாமணிய பார்த்து பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த இன்ஸ்பெக்டரோ, இங்க பாரு சிந்தாமணி, உன்னால பாதிக்கப்பட்டது அந்த மீனாவோட அம்மா. அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேளு, இல்லனா உன்னை இப்பவே தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இங்க சிந்தாமணியோ, இல்ல சார், நான் மன்னிப்பு கேட்டுறேன். சந்திரா, என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ நான் அந்த ரோகிணி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். நான் வரேன் சார், என்னை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சிந்தாமணி வெளியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துவால கடைய மீட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வயித்தெரிச்சல்ல அருண் ஒரு பக்கம் நின்னுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சந்திராவோ இங்க முத்துக்கிட்டையும் மீனக்கிட்டையும் வந்து, மாப்பிள, நீங்க மட்டும் இல்லனா இன்னொரு என் கடை எனக்கு கிடைச்சிருக்காது. என் புருஷனோட அந்த கரும்பு ஜூஸ் மிஷின் கூட எனக்கு கிடைச்சிருக்காது. உங்கள மாதிரி மாப்பிளை கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துக்கிட்ட சந்திரா நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க மீனாவோ, என்னங்க, அந்த ரோகிணியை நாம சும்மாவே விடக்கூடாது. எதுக்காகங்க? என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு என் அம்மாவோட கடையை எடுத்திருக்கணும். இல்லைங்க, இப்பவே நான் போய் அந்த ரோகிணியை 4 கேள்வி கேட்டாதாங்க எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து வேக வேகமா கோவத்தோட நேரா வீட்டுக்கு போறாங்க.